ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கதைகளின் குரல். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஹீரோ அவர் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. பரவாயில்லையே, இந்த வாட்டி நல்லா பெருசாக தான் வேட்டையாடிருக்கேன்னு அப்பா சுலைமான் ஷா பாராட்டுறாரு. அப்போ தான் அண்ணன் பிரச்சனை ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி எல்லா ப்ராப்ளமும் உன்னை தேடியே வருதுன்னு. அவங்க ஆபத்தில் இருந்தாங்க, காப்பாற்றினேன். நீங்கள் இருந்தாலும் இதுதான் செஞ்சுருப்பீங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. யார் அது, எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு சுலைமான் ஷா கேட்குறாரு. அவங்க ஒரு வியாபாரி, டெம்ப்ளார்ஸோட கைதியாக இருந்தாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. வெறும் 3 பேருக்காக இத்தனை டெம்ப்ளார்ஸ் இருந்தா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இது நம்ம சல்ஜூக் ராஜ்யத்துக்கு உடனே சொல்லணும்னு அண்ணன் சொல்கிறாரு. இது எதுக்கு நம்ம சல்ஜூக்கு சொல்லணும்னு ஹீரோ கேட்க, இந்த கைதிங்க நம்மக்கிட்ட இருக்கிறது இன்னைக்கு இல்லை நாளைக்கு வெளியே தெரிஞ்சிடும், அப்போ பிரச்சனை ஆகும்னு அண்ணன் சொல்கிறாரு. அந்த டைமில் வேறு என்ன பண்ணியிருப்பேன் நான், வேறு வழி இருந்துச்சா என்கிட்டன்னு ஹீரோ சொல்கிறாரு. போதும் உங்கள் வாக்குவாதத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க, வர சூழ்நிலையை நாம் சமாளிச்சுக்கலான்னு சுலைமான் ஷா சொல்கிறாரு. இங்கே ஹலீமா அவர் அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்குற இடத்துல இருக்கா. முன்னை விட இப்போ உடம்பு கொஞ்சம் சரியாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நைட் ஆயிடுச்சுன்றதுனால ஹீரோ, உங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு ஹலீமாவை அனுப்பி வச்சிடுறாரு. இங்கே ஹலீமாவுக்கு மைண்டு ஃபுல்லாக அர்த்துக்குரல் கரெக்டான டைமில் ஒரு ஹீரோ மாதிரி வந்து காப்பாற்றினது அப்படியே மைண்டில் ஓடிட்டுருக்கு. இங்கே ஹீரோ நைட்டெல்லாம் உட்காந்து ஹலீமாவோட அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ யாரோ ஒருத்தன் மறைமுகமாக வெளியே இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு சத்தம் கேட்டு ஹீரோ வெளியே வந்து பார்க்குறாரு. யாரோ வந்துட்டு போன மாதிரியே இருக்குது. ஆனால் சுற்றி பார்க்குறாரு, யாருமே ஆளை காணோம். இந்த பொண்ணோட பேர் ஐகிஸ். ஹலீமாவுக்கு அவளோட ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறா. இதை போட்டுக்கோ இப்போதைக்குன்னு. ஹலீமாவை அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டு, உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கே, நல்லா மேட்ச் ஆகுதே, அப்படியே அரண்மனையோட இளவரசி மாதிரி இருக்கேன்னு சொல்கிறா. ஹலீமா அவளுக்கு நடந்ததை யோசித்து பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறா. என்ன சைலண்ட் ஆகிட்டேன்னு அந்த பொண்ணு கேட்குறா. இல்லை, இந்த மாதிரி எனக்கு கேட்டு பழக்கம் இல்லைன்னு சொல்கிறா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஐகிஸ்ன்னு ஹலீமா கேட்குறா. என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, சீக்கிரமாக மேரேஜும் ஆயிரும்னு சொல்கிறா. உனக்கு யாராவது பிடிச்சிருக்காங்களான்னு ஹலீமா கிட்டே அந்த பொண்ணு கேட்குது. அம்மா போனதுக்கப்புறம் என் தம்பியும் அப்பாவும் பார்த்துக்கிறது தான் என் வேலை. அப்புறம் என்ன போய் யாராவது கட்டிப்பாங்களான்னு சொல்கிறா. ஏன், உனக்கு என்ன குறை? நீ இருக்கிற அழகுக்கு உனக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல பையனாக கிடைப்பான்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இங்கே காராத்வகர் டெம்ப்ளார்ஸ் அடித்து போட்ட இடத்துக்கு வந்து இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு பார்த்துட்ருக்கா. அங்கே பிசோலோட பாடியை பார்த்துட்டு, இவன் டைட்டிஸோட தம்பியாச்சேன்னு பார்க்குறான். இவனோட பாடி டைட்டிஸுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்கிறான். அங்கே ஒருத்தன் ஒரு கோடாடி எடுத்துகிட்டு வந்து, இது காயோடது, இது சுலைமான் ஷாவோட வேலையாக தான் இருக்கும்னு சொல்கிறான். அந்த ஆடு மேய்க்கிறவங்க சல்ஜுக் ராஜ்யத்தோட மோதுறாங்களான்றான். சல்ஜானோட தங்கச்சி கோக்ச்சி அர்த்துகுரலுக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரா. இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கும், ஆனால் நம்ம ஹீரோ இந்த பொண்ணை கண்டுக்க மாட்டார். அப்போ தான் ஹலீமா அங்கே வரா. ஹீரோ ஹலீமாவை பார்த்துட்டு புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்குறாரு. நேற்று வேறு மாதிரி இந்த பொண்ணு இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு. ஹலீமா, நைட்டில் இருந்து எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு 2 பேரும் நோமான் பார்க்க போகிறாங்க. ஹீரோ திரும்பி கேட்குறாரு, அவங்க யாருன்னு. ஆனால் ஹலீமா யாருன்னு சொல்கிறதுக்கு தயங்குறா. இவன் சுலைமான் ஷாவோட தம்பி குர்துக்லு. கூட இருக்கிற 2 பேரும் இவனை மூட்டி விடுறாங்க. மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் நாம, பஞ்சம் அதிகமாயிட்டே இருக்குது, மழையும் வர மாதிரி இல்லைன்னு சொல்கிறான். சுலைமான் ஷாக்கு இப்போ வயசாயிடுச்சு, அவனுக்கு முடிவெடுக்க தெரில, நீ நல்லா முடிவெடுப்பேன்னு இவனை ஏற்றி விடுறாங்க. இங்கே மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த வாட்டி வியாபாரத்தில் நல்ல லாபம் வந்திருக்கு, நம்ம வேறு இடம் பார்க்கறது கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடலான்னு தலைவர் சுலைமான் ஷா சொல்கிறாரு. மூட்டி விட்டுட்டு இருந்த 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஊரில் பஞ்சமும் அதிகமாக இருக்குது, மழையும் வரல, நம்ம இங்கேருந்து வெளியே போனால் தான் சரியாக வரும், இந்த மண்ணில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது கேட்டு சுலைமான் ஷா கோவமாயிடுறாரு. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இங்கே நமக்கு தேவை இருக்கிற எல்லா விஷயமும் இருக்குது. இங்கே இருக்கிற நிலைமை உங்களை விட எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறாரு. அப்போ வேறு என்னதான் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. குந்தூக்து நம்ம பக்கத்தில் இருக்க ஹலப்புக்கு போகலான்னு சொல்கிறாரு. எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அவன் எப்படி அந்த இடத்த கொடுப்பான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு யோசனை சொல்கிறாரு. நம்மக்கிட்ட இருக்கிற சிப்பாய்களை கொடுப்போம், அதுக்கு பதிலாக நாம் இருக்கிறதுக்கு அவன் இடத்த கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் இந்த ஐடியா சரின்னு படுது. சுலைமான் ஷாவும் இதை கேட்டு யோசிக்கிறாரு. மோளம் அடிக்கிற சத்தம் கேட்குது. எல்லாரும் வெளியே வந்து பார்க்குறாங்க என்ன ஆச்சுன்னு. பார்த்தா காராத்வகர் வந்திருக்கான். என்ன விஷயம்னு சுலைமான் ஷா கேட்குறாரு. உன்னோட ஆளுங்க என்கிட்ட வந்துட்டு இந்த கைதுங்களை கொண்டு போயிட்டாங்கன்னு அந்த கோடாரி எடுத்து காமிக்கிறான். இது உங்கள் ஆளுங்களோடதுன்னு. உடனே அந்த கைதுங்களை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறான்.
ஒரு கொடுமைக்காரனுக்கு என்றைக்கும் நான் துணையாக இருக்க மாட்டேன், யாரையும் கொடுக்க முடியாது, கிளம்பு இங்கேருந்துன்னு சொல்கிறாரு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற நீ, 2 நாள்ல கைதுங்க வரலனா இதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்கே ஹீரோ கிட்ட அண்ணன் வந்து பாரு என்ன பண்ணி வச்சிருக்கேனேன்றாரு. நம்ம மக்கள் பற்றி ஏதாவது யோசிச்சிருக்கியா, யார் பற்றியும் கவலை இல்லை உனக்குன்னு திட்டுறாரு. என் இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, நான் செஞ்சது தான் நீங்களும் செஞ்சுருப்பீங்க, ஒரு அநீதி நடக்கும்போது எப்படி நீங்களும் சும்மா இருப்பீங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. மக்கள் எந்த நிலைமையில் இருக்காங்க, பஞ்சம் எப்படி இருக்குது, வயல்லாம் காஞ்சி போய் கிடக்குது, இந்த நிலைமையில நீ அநீதி பற்றி பேசுறியா, கொஞ்சமாவது அறிவோட யோசி, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாரு, உன்னை பற்றி யோசிக்கலைன்னா பரவாயில்ல, மக்கள் பற்றியாவது யோசி, எவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வந்திருக்கேன் நீன்னு உனக்கே தெரிலன்னு பேசிட்டு கிளம்பிடுறாரு. இதெல்லாம் கேட்டு சோகமாயி நம்ம ஹீரோ தனியாக அவர் குதிரை கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அநியாயத்தை தட்டி கேட்குறது தப்பா, இப்போ அவன் கேட்குறான்னு இவங்களை கொடுத்துட்டா நாமளே அவனுக்கு துணை போகிற மாதிரி ஆகிடும், கொடுக்கலன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான், என்னதான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இங்கே டைட்டஸ் கோட்டையில் இருந்த சுல்தானோட உளவாளிங்களை பிடிச்சி ஒவ்வொரு ஆளாக கொண்டுட்டு இருக்கான். அப்போ தான் ஒருத்தர் பிசோலோட பாடியை அங்கே கொண்டு வரான். பிசோலோட பாடியை பார்த்துட்டு டைட்டஸ் ஷாக் ஆகிடுறான். பாடி கொண்டு வந்த ஆளை கழுத்தில் கத்தி வச்சுட்டு யாரடா என் தம்பியை இப்படி பண்ணதுன்னு கேட்குறான். காயில இருக்கிறவன் தான் யாரோ பண்ணியிருக்கான், ஆனால் யாருன்னு ஆள் தெரிலன்னு சொல்கிறான். இங்கே ஹலிமா வந்து கேட்குறான், நேற்று காரை துவைக்கிற வந்து எங்களை கேட்டுட்டு இருந்தானான்னு. ஆமான்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியானதும் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம், உங்களுக்கு கஷ்டம் வேணான்னு சொல்கிறா. இந்த உலகமே எதிர்த்தாலும் நாங்கள் ஒரு கொடுமைக்காரன் பக்கம் நிற்க மாட்டோம்னு சொல்கிறாரு. நீங்கள் கவலை இல்லாமல் இருங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோவோட அம்மா ஹைமாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. உன் தப்பு எதுவும் இல்லை இதுலன்னு, ஆனால் என் மனசு கஷ்டமாக இருக்குது, என்னால் மக்களுக்கு ஆபத்துன்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்படி ஆகும்னு உனக்கு தெரியாது, தப்பு நடந்தது, நீ தட்டி கேட்ட, என் வளர்ப்பு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத பார்த்துக்கலான்னு ஆறுதல் சொல்கிறாங்க. எவன் சொல்கிறதும் காதில் வாங்காத, நீ செஞ்சது சரிதான், ஒரு போராளி மாதிரி இரு, உங்கள் அப்பா கூட தோளோட தோள் சேர்ந்து நில்லுன்னு மோட்டிவேட் பண்ணுறாங்க. இங்கே டைட்டஸ் அவன் தம்பியை அடக்கம் பண்ணிட்டு அவன் சமாதியில் உட்காந்துட்டு ஒவ்வொரு துருக்கையும் எண்ணி எண்ணி கொல்லுவேன்னு சபதம் எடுக்கிறான். காரா தோகர் அவனோட கைதிகளை மீட்பானா, டைட்டஸ் அவனோட தம்பியை யார் கொன்னதுன்னு கண்டுபிடிப்பானான்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.